பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு என்னதுன்னா, ஆக்சுவலாக நான் ஒரு கேப் டிரைவரு. ஒரு ட்ரிப்பு ஒன்று ஒரு 264 ரூபா என்னமோ ஒரு ட்ரிப்பு ஒன்று எடுத்துகிட்டு ட்ராப் பண்ண. சுமாராக ஒரு 12:30 மணி இருக்கும். 12:30 மணிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல, டைம் சொல்கிறேன். இந்த 264 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த 13 கிலோமீட்டர் ட்ராப் பண்ண வந்திருக்கேன். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு வண்டி மட்டும் எதிரில் வருது. இந்த ட்ராப்பை முடிச்சுட்டு ட்ராப் வந்து ரிட்டன் நான் 13 கிலோமீட்டர் எம்டி போயிட்டுருக்கேன். ஓகேவா? ரிட்டன் இந்த 13 கிலோமீட்டர் எம்டி போயிட்டுருக்கிறதுல ஏதாவது வண்டி இந்த ரோட்டில் இருக்கான்னு பாருங்கள். டைம் இப்போ என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்டாக ஒரு 12:30 ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி சிரமத்தில் தான் வந்து இந்த கேப் டிரைவருங்க எல்லாமே நாங்கள் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். இதில் என்னென்னா கஸ்டமர்ஸ் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னா, டிரைவர்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படின்வாங்க. இதில் பாருங்கள், ஏதாவது ஒரு வீடு இருக்கா, இல்லை ஏதாவது வழி இருக்கா என்னன்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் தான் நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். சம்பாதிக்கிற மீன்ஸ்னால் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அதான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். வேறு ஒன்று இதில் பாருங்கள், இந்த வழியில் எதனா யாருன்னா ஒரே ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா கூட சொல்லுங்கள். இங்கேருந்து நம்ம ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியே பழுதடைஞ்சிச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை ஏதாவது எனக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாலும் சரி, எந்த ஒரு உதவியும் கிடைக்காது. இந்த டைமில் சரியான ஒரு நெட்வொர்க் கவரேஜ் இல்லாத இடமா கூட இருக்குது. இதுதான் போயிட்டுருக்கு. இப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் என்னுடைய காலங்கள் கடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய சூழ்நிலைலாம் நாங்கள் பார்க்குறோம். நைட் டைமில் போய் பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டி ஒரு சேஃப்டி இல்லாமல் நாங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து தான் வந்து இந்த வண்டியை ஓட்டிகிட்ருக்கோம். இந்த கேப் டிரைவர்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு அதுதான் தெரியுமே தவிர்த்து, இதில் போனால் ரிட்டன் அந்த டைமுக்கு ட்ரிப்பு கிடைக்குமா கிடைக்காதா, சரி அந்த கஸ்டமரையும் நம்ம ட்ரிப்பை எடுத்துகிட்டு நம்ம கஸ்டமரையும் பாதியில் விட முடியாது அப்படின்ற சூழ்நிலைகள்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து இந்த வண்டியை ஓட்டிகிட்டு இந்த வண்டியில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஏதாவது ஒரு வாகனம் எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு வாகனம் எதில் வந்துச்சா பார்த்தீங்களா? வாகனம் வரல, எதுவும் வரல. இப்படி தான் ஓடிட்டுருக்கோம். இல்லை ஒரு ஹைலைட் என்னடாண்ணா, ஒரு வண்டியே ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது பிரச்சனை அப்படின்னா யாரையுமே இங்கே தொடர்பு கொள்ள முடியாது. நெட்வொர்க்கும் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது, இதுவாக இருக்குது. இதில் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு ஆக்சுவலாக ஒரு 13 கிலோமீட்டர் அப்படின்னா அந்த ட்ரிப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த 13 கிலோமீட்டர் ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 264 ரூபா வந்து கம்பெனியில் பில்லு கொடுத்துருக்காங்க. இந்த 264 ரூபா வந்து ஒரு 26 கிலோமீட்டருக்கு மிட் நைட்டு, இப்போ நைட்டு ஒரு 1 மணி ஆகுது டைமு. இந்த டைமுக்கு வந்து இந்த இடத்துக்கு யாராவது வருவாங்களா? இந்த மாதிரி வந்து சம்பாதிக்கணும்னு அவசியம் இருக்கா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு ஆட்டோக்காரை கூப்பிட்டு அந்த ரேஞ்சுக்கு வருவாங்களா? என்னடான்னா என்னுடைய வண்டி வாகனம் பார்த்திங்கன்னா ஒரு வாடகை வாகனம். அதாவது நான் வந்து வாடகை எடுத்து தான் ஓட்டுறேன். என்னோடய சொந்த வண்டி கிடையாது, வாடகை வண்டி தான் என்னது. இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு கிலோமீட்டருக்கு தான் நான் எம்டி, ஒரு ட்ரிப்பு இல்லாமல் நான் எம்டி அடித்தேன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 8 ரூபா சார்ஜஸ், எம்டி சார்ஜஸ் மட்டும். அப்போது நான் எடுத்த ட்ரிப் எவ்வளோ? 264 ரூபா. இந்த 264 ரூபாயில் எனக்கு என்ன கிடச்சிரும்? இந்த 13 கிலோமீட்டருக்கு போய் இல்லை 8 ரூபா. நான் எம்டி போனேன்னா கம்பல்சரி 8 ரூபா கிலோமீட்டருக்கு. 13 கிலோமீட்டர் எம்டி மட்டுமே குறைஞ்சபட்சம் 10 கிலோமீட்டருக்கு 80 ரூபாவோட 13 கிலோமீட்டருக்கு 100 ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார்ஜஸ் கொடுத்துருவோம் கம்பெனியில். அதை நான் கம்பல்சரி பே பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இருந்தாலும் எடுத்து ஓட்டணுன்றதுக்காக ஓட்டுறோம். இப்போ தான் ஒரு வண்டி கிராஸ் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ தான் ஒரு வண்டி கிராஸ் ஆச்சு. இப்போ தான் அஸ்தினாபுரம் வந்திருக்கோம். இப்படி தான் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும் இல்லை, பல நைட்டு இப்படி தான் ஓடிட்டுருக்கு. இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி அவுட்ரு ஏரியாவை போட்டால் கேப் டிரைவர் வரமாட்றாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, தெளிவாக என்ன பண்ணுறாங்கன்னா, விஷயம் தெரிஞ்ச கஸ்டமரு
ஏதாவது மெயின் ஏரியா போட்டுடுறாங்க. இப்போ சப்போஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு தாம்பரமோ இல்லை ஒரு பல்லாவரமோ ஒரு மெயின் ஏரியான்னு வச்சுக்கோங்க. அங்கே அவங்க போக வேண்டியது எங்கடா இருக்குன்னா, அதுலேருந்து ஒரு அவுட்ரு ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தானே அவுட்ரு இருக்கும். அவங்க வந்து கேப் டிரைவர் எடுக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க அப்படின்றதுனால என்ன பண்ணுவோன்னா, அவங்க மெயின் ஏரியாவை தான் பிக்கப் பாயிண்ட்டு ட்ராப் பாயிண்ட்டாக போட்டு, இல்லைங்க கொஞ்சம் உள்ளே போயிடுங்க, அது என்ன நான் சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவருக்கு கஸ்டமர் வண்டியில் ஏறின பின்னாடி மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே கூப்பிட்டு போய் எதனா அவுட்டரில் தள்ளி விட்டுடுறாங்க. இல்லைங்க இருந்தாங்க ஒரு 50 ரூபா வச்சுக்கோங்க, அந்த கிலோமீட்டரில் பில் என்ன வந்திருக்கு, அந்த பில்லு மட்டும் நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்க. இப்படி தாங்க நடந்துகிட்ருக்கு டிரைவரோட வாழ்க்கை. இந்த ஓலா ஊபர் ஓட்டுற டிரைவரோட வாழ்க்கை இப்படி தான் ஓடிட்டு இருக்கு இந்த சென்னையில். அதில் நானும் ஒருத்தன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.